வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ஆக்டர் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸில் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸோடைய டைட்டில் வந்து முத்து என்கிற காட்டான். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் இந்த சீரிஸை யார் டைரக்ட் பண்ண போகிறா, யார் ஷோ ரன்னர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியல. இந்த வெப் சீரிஸ் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து டைரக்டர் பாண்டிராஜ் அவருடைய இயக்கத்தில் தான் படம் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த வெப் சீரிஸை எப்போ ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை பேரலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் மணிகண்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியை வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கிற மலையாள படங்களில் மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமெல் பாய்ஸ் மூவி டீமுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். காரணம், என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னுடைய பாட்டை வந்து படத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மூவி டீம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி தான் பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யார்கிட்ட அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இளையராஜா கிட்ட வாங்கல. இளையராஜாவுடைய சாங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இளையராஜா வந்து எனக்கு தெரியாது, என்கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி தான் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இப்போ தீர்ப்பு வந்து இளையராஜா பக்கம் சாதகமாக போக, இளையராஜா டிமாண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 2 கோடி ரூபாய். ஆனால் ஃபைனல் டிஸ்கஷன்ஸ்லாம் போக இப்போ மஞ்சுமெல் பாய்ஸ் மூவி டீம் வந்து 60 lakh rupees இளையராஜாக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படம் மூலியமா படத்தோடைய டைரக்டர் சிதம்பரம்க்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷனே கிடைச்சது. நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் அவரை நேரில் கூப்பிட்டு மீட் பண்ணி பாராட்டினாங்க. சரி, அடுத்து இந்த டைரக்டர் யார் கூட படம் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்டர் தனுஷ் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு, சியான் விக்ரம் கூட ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்லாம் நிறைய நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு ரூமராக தான் இருக்கு, கன்ஃபார்ம்டா தெரியல. மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம். பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் வந்து பாலிவுட்ல ஒரு படம் பண்றாரு. ஃபேண்டம் ஸ்டுடியோஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் யார் ஹீரோ, என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் தெரிய வரல. பட் ஹிந்தியில் ஒரு படம் பண்றாரு. அதே மாதிரி தெலுங்குலுமே ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுமே என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட், யார் ஹீரோ, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்குலுமே என்ட்ரி கொடுக்குறாரு, ஹிந்திலுமே என்ட்ரி கொடுக்குறாரு. இது ரெண்டுத்தில் எதை ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்டர் ஃபகத் ஃபாசில் நடிச்சு இந்த வருஷம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஆவேஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படமும் ஒரு சூப்பரான படமாக அமைஞ்சிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு டாக்ஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த படத்தை வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணுங்க, தெலுங்கு ரீமேக்கில் ஃபகத் ஃபாசில் கேரக்டரில் பாலையா நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நியூஸ் வந்து உண்மையாயிடும் போல இருக்கு. ஏன்னா இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவேஷம் படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ரீமேக்கில் நம்ம பாலையா தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது நடக்கணுமா வேணாமா, உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆவேஷம் வந்து தெலுங்கு ரீமேக் மட்டும் இல்லை, ஹிந்திலுமே வந்து ரீமேக் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு ரீமேக் அப்டேட்டுமே நம்ம பார்த்துடலாம். தமிழில் விஜய் சேதுபதி நடிச்சு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சூப்பரான ஒரு படம் மகாராஜா. இந்த படமும் இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஹிந்தி ரீமேக் வெர்ஷனில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அமீர் கான். அவர் தான் வந்து விஜய் சேதுபதி கேரக்டரில் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. என்ன கேட்டால் இந்த ரீமேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படம் தியேட்டரில் நல்லா ஓடி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிடிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. தமிழை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ், குறிப்பாக நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ நார்த் இந்தியாவில் இந்த படம் நல்லாவே ரீச் ஆயிருக்கு. எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நார்த் இந்தியா மட்டும் இல்லை, அதை தாண்டி மற்ற நிறைய கண்ட்ரீஸ்லையுமே இந்த படம் போய் ரீச் ஆயிருக்கு. குறிப்பாக நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ மறுபடியும் ஹிந்தியில் இந்த படத்தை ரீமேக் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தோணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சூரரை போற்று படத்தோடைய ரீமேக் சர்ஃபிரா தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. சர்ஃபிரா படம் பார்த்தவங்க எல்லாருமே படம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த படம் வந்து ஒரு டிசாஸ்டர். படத்துக்கு கூட்டமே வரல, தியேட்டருக்கு ஆளே வரல. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, அக்ஷய்குமாரோடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாப். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து சூரரை போற்று டேரெக்டாக ஓடிடியில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஒரிஜினல் வெர்ஷனே வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால சர்ஃபிரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து தியேட்டர்ஸில் ஒர்க் அவுட்டே ஆகலை. இதே தப்பு தான் விக்ரம் வேதா படத்துக்கும் நடந்தது. விக்ரம் வேதா ஒரு பேன் இண்டியா ரிலீஸ்லாம் கிடையாது, தமிழில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படத்தோடைய ஹிந்தி டப்டு வெர்ஷன் வந்து அங்கே எல்லாருமே பார்த்துட்டாங்க.
தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படமும் ஒரு நல்ல ரீமேக்காக தான் இருந்தாலுமே தியேட்டரில் அந்த படம் பெருசாக போகலை. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த மகாராஜா படத்தோடைய ஃபர்னிச்சரை உடைக்காமல் அப்படியே விடுறது தான் ரொம்ப நல்லது. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் தளபதி விஜயோடைய கடைசி படமாக சொல்லப்படுற தளபதி 69 ப்ராஜெக்டை பற்றி இப்போ ஒரு நியூஸும் வந்திருக்கு, ஒரு ட்விஸ்ட்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோடைய தயாரிப்பில் ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் அனிருத்தோடைய மியூசிக்கில் தளபதி விஜய் இந்த படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே வரல. இந்த படத்தில் சமந்தா அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலு ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோயின்லாம் வந்து கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஜோடியாக மமிதா பைஜு நடிக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ஜோடி கிடையாது, ஆனால் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி, நியூஸ் சொல்லியாச்சு. இந்த படத்தோடைய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் தளபதி 69 வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், பொலிட்டிக்கல் த்ரில்லராக இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வர நியூஸே வேறு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் பேஸ்டு ஃபிலிமாக இருக்காது, இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர் தனுஷ் வந்து ஏற்கனவே ஹாலிவுட்டில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. இப்போ மறுபடியும் இன்னொரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சாதா என்ட்ரி இல்லை, பயங்கரமான ஒரு படத்தில் ஒரு என்ட்ரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன படம், என்ன என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்வல் வந்து பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அயன்மேன் வந்து செத்து போயிட்டாரு. அயன்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அயன்மேனை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலிமா மறுபடியும் அயன்மேனை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க வச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் டவுனி திரும்ப வராரு, ஆனால் ஹீரோவாக வரல, இந்த தடவை வில்லனாக வராரு. ஸோ டாக்டர் டூம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவர் தான் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே பயங்கரமாக இருந்தது. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே வந்து 2026 ரிலீஸ், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்து 2027 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே ருசோ பிரதர்ஸ் அவங்க தான் டைரக்ட் பண்ண போகிறதாவே சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே படத்தில் ஆக்டர் தனுஷ் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. ஆனால் இதை ஒரு கம்ப்ளீட் ரூமராகவும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. மேபி ரூமராக இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ருசோ பிரதர்ஸோடைய இயக்கத்தில் கிரேமேன் படத்தில் தனுஷ் வந்து ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டாரு. ஸோ அதனால் மறுபடியும் அவங்களுடைய இயக்கத்தில் இந்த படத்துக்குள்ளே, குறிப்பாக MCU இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே அவர் நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு, இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஆக்டர் தனுஷோடைய ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்க மட்டும் இல்லை, தமிழ் மார்வல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, கிரேமேனுடைய சீக்வலும் ஃபியூச்சரில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். ஸோ அந்த சீக்வலில் ஆக்டர் தனுஷோடைய கேரக்டர் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.